இவங்க பேர் தான் சிந்துஜா. இவங்க தோட்டத்தில் விளையிற காய்கறியை வச்சு சம்சா செஞ்சு எல்லா மக்களுக்கும் இலவசமாக தருவாங்க. பசின்னு வரவங்களுக்கு வயிறார அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்க நம்ம சிந்துஜா. இவங்கள மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும். முரளி அண்ணா, என் தோட்டத்தில் நல்லா மருந்தடிங்கண்ணா. நான் சம்சா போட போகணும். இந்த காய்கறிகளாம் இப்போ எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம சம்சா போட முடியும். அதனால் போயிட்டு வரேன். நம்ம சிந்துஜா தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியை எடுத்துட்டு சம்சா செய்ய நேரமாச்சுன்னு வேகமாக அவங்களோட கடைக்கு போனாங்க. இவரும் சம்சா செய்கிறவர் தான். ஆனால் இந்த சங்கர் சம்சாவை டபுள் மடங்கில் விற்று அதில் வர காசை தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அம்மாடி சிந்துஜா, உனக்கு பொழைக்க தெரியுமா தெரியாதாடி? ஏண்டி காசை இப்படி வீணாக்குற? சம்சாவை எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற? நாளைக்கு உனக்கு வாழ்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லையா? அப்படி இல்லைத்த, இதே ஊரில் தான் எங்கள் அம்மா பசினால் செத்துட்டாங்க. சாப்பிட சாப்பாடு கேட்டதுக்கு யாருமே தரலை. அந்த பசியிலேயே செத்துட்டாங்க எங்கள் அம்மா. அதனால தான் இந்த ஊரில் இனிமேல் யாரும் சாவக்கூடாதுன்னு நானே என்னால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்கிறேன். எனக்கு பயமாக இருக்குங்க. இவ்வளோ நாள் எப்படியோ மக்களோட பசியை போக்கிட்டேன். இனிமேல் ஒவ்வொரு நாளும் எப்படி பசியை போக்குவேன்னு எனக்கு தெரியலை. அந்த ஊருக்குள்ளே பயங்கரமான காற்று வீசுச்சு. சிந்துஜா தோட்டமே வீணாக போயிருச்சு. வாழைங்க காய்கறிங்க எல்லாம் காற்றுல சாஞ்சு அவங்க விவசாய நிலம் பாலாக போயிருச்சு. பாவம் சிந்து. அத்தை, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வயலும் வீணாக போயிருச்சு. இந்த ஊரில் அந்த சங்கர் வயல் மட்டும்தான் நல்லா இருக்குது. நம்ம வயல் எல்லா வயலுமே வீணாக போயிடுச்சு. எப்படி நம்ம உதவி செய்கிறது அத்தை? அம்மாடி சிந்துஜா, கவலைப்படாதம்மா. நீ மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற. ஆனால் அந்த சங்கர் சம்சாவை டபுள் மடங்கில் விற்கிறான். மக்கள் பசியில் கஷ்டப்படுறாங்க. நீ கவலைப்படாத, அந்த கடவுள் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. சங்கரண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? நம்ம ஊரில் காத்தடிச்சு எல்லா வயலும் வீணாக போயிருச்சு. உங்கள் வயல் மட்டும்தான் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் மக்களுக்கு உதவி கூட பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த சம்சாலோட விலையை கம்மி பண்ணி வீங்க. மக்கள்கிட்ட காசு இல்லை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரியா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான பழங்களை எடுத்துக்கங்க. உங்களுக்கு பசினா என்கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் எப்படின்னாச்சும் தருவேன். சிந்துஜா நம்ம தோட்டத்தில் மிஞ்சின பழங்களை எடுத்துக்கிட்டு ஒரு ஊராக போய் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இலவசமாக பழங்களை கொடுத்தாங்க. அவங்க பசியையும் தீர்த்து வச்சாங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இருந்த பழங்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நான் எப்படி மக்களுக்கு உதவி செய்வேன்? கவலைப்படாத மகளே, நான் தான் சமுத்திரகுமாரி. நான் தர கற்களை ஒரு பாத்திரத்தில் போடு. நீ என்ன வேண்டி கேட்குறியோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாமி சொன்னாங்க. ரொம்ப நன்றி சமுத்திரகுமாரி தாயே. இது கனவா நனவான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த கற்களை பாத்திரத்தில் போட்டு எனக்கு தேவையான பொருட்களை நான் வாங்கி அதை எல்லா மக்களுக்கும் உதவி செய்வேன். சமுத்திரகுமாரி தாய் சொன்ன மாதிரி சிந்துஜா கற்களை ஒரு பாத்திரத்தில் போட்டாங்க. உடனே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய சம்சா கிடச்சிச்சு. அந்த சம்சாங்களை கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் நம்ம சிந்துஜா கொடுத்து உதவி செஞ்சாங்க. உங்களுக்கு வேணுங்கிற சம்சாவை நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுங்க. நம்ம சிந்துஜா மந்திர கற்களை பயன்படுத்தி வீடு இல்லாதவங்களுக்கு சம்சா வீடு கட்டி கொடுத்தாங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, விற்கிற பொருளை அதிக விலைக்கு நம்ம என்றைக்குமே விற்கக்கூடாது.